Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என்னாச்சு கமாட்சி? எதுக்கு இவங்க புடிச்சு இழுத்துட்டு வரீங்க? என் அத்தை தான். ஏன் என்னாச்சு? என்ன பண்ணாங்க? ஐயோ உங்க அத்தையா? சாரி சார். என்ன ஆச்சு சொல்லுங்களேன். சார் பிளட் கொடுக்க வந்தேன்னு சொன்னா பிளட் எல்லாம் வேணாம் கொடுத்துட்டாங்க. வேண்டாம். ஆட்டோக்கு காசு கொடுக்கறேன் திரும்ப போயிடுங்கன்னு சொல்றாங்க சார். வாட்? எதுக்கு அந்த மாதிரி சொன்னீங்க? எங்க பிளட்க்கு தான வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல விக்ரம், அது வந்து நான் நீங்க பிளான் பண்ணி பண்றீங்களா? சார் விட்டுருங்க சார். நீ உயிரோட இருந்திர கூடாதுல்ல? விடுங்க சார். விடுங்க சார். மாமா வேண்டாம். வேண்டாம் விக்ரம். சார் வேணாம் சார். நான் ஏற்கனவே உங்களை நல்லா கவனிச்சிட்டேன் சார். இது ஹாஸ்பிடல் சார். பிரச்சனை வேணாம் சார். ஹாஸ்பிடல்ங்கிறதுனால தப்பிச்சேன். டிலே ஆகி ஏதாவது ஆச்சுன்னு வையே, சத்தியமா சொல்றேன். எப்படி அப்படி பண்ணலாம்? வேணாம் சார். எப்படி பண்ணலாம்? நேத்து அவ்வளவு சொல்லியும் ரத்தம் கொடுக்க வந்தவங்கள தடுக்க பாத்திருக்கீங்களா? அண்ணா இவங்க எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுண்ணா. என்ன சொன்ன? ஏற்கனவே என்ன சொல்ற நீ? இதே மாதிரி தானே ஆபீஸ்ல இருந்து யாழ்னி போன் பண்ண உடனே அன்னைக்கு ரத்தம் கொடுக்க வந்த என்னையும் அண்ணனும் தங்கச்சிமா சேர்ந்து கூல் ட்ரிங்க் சாப்பிட சொல்லி அதுல ஆல்கஹால மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கண்ணா. என்னடா சொல்ற? அதான் என்னால ரத்தம் கொடுக்க முடியாம போச்சு. உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப கோவப்பட்டிருப்ப. இப்ப இருக்கிற நிலைமையில அண்ணிய முதல்ல கவனிப்போம், இவங்களை அப்புறம் கவனிப்போம் தான் அப்போ உங்ககிட்ட சொல்லாம விட்டேன். அதனால தானே பார்ட்டியில குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட போய் சொன்னேன். பொய் சொல்லிட்டியா? ஆமா. ஐயோ இளங்கோ, என்னடா சொல்ற? இது என்ன குடும்பம் தானா இல்ல என்னது இது? அப்பா, இது உங்க பிளானிங் தானா? ஏங்க நீங்களா ஒரு மனுஷனாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. சாக கிடைக்கிறது நம்ம மருமகையா? ஏடி, ஐயோ எத்தனை தடவை அடிச்சாலும் நீ திருந்தவே மாட்டியா? என் மருமக அங்க சாக கிடக்குறா, இப்படி மனசாட்சியே இல்லாம அவளை சாகடிக்க பாக்குறியே. இங்க பாரு, சொல்லு, இப்ப சொல்லு. இப்ப சொல்லு, அவ உனக்கு என்னடி துரோகம் பண்ணா? அவ உனக்கு என்ன துரோகம் பண்ணா? சொல்லு சொல்லு. இங்க பாரு, இந்த ஹாஸ்பிடல்ல நீ உன்னை நான் பார்த்த கொன்னுடுவேன். போடி, போயிடுது. வெளியே போ. இளங்கோ, இவரு கழுத்தை புடிச்சு வெள்ளத்தால். என்ன நடக்குது? இது ஹாஸ்பிடலா இல்ல வேற ஏதாவது? சாரி டாக்டர், சாரி சாரி சாரி. அங்க பேஷண்ட் பிளட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. பிளட் டோனர் எங்க சார்? வந்துட்டாங்க. இதோ டாக்டர் நான் தான். நர்ஸ் அவங்கள அழைச்சிட்டு உள்ள போங்க. ஓகே டாக்டர். டாக்டர் சாரி சாரி டாக்டர், ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. எப்படியாவது அவளை காப்பாத்திருங்க ப்ளீஸ். இட்ஸ் ஓகே, யூ டோன்ட் சாரி. அண்ணா டென்ஷன் ஆகாதானே அண்ணா?
டாக்டர் டாக்டர் சொல்லுங்க டாக்டர், இப்போ எப்படி இருக்கு? இஷி ஓகே? அவங்களுக்கு பிளட் ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்காளா? எப்போ சர்ஜரி? இல்ல நாங்க ஏதாவது பண்ணணுமா? எனிதிங்? விக்ரம், உங்க வைஃப் இனியாவை கத்தியால ரொம்ப டீப்பா குத்திருக்காங்க. அதுவும் 3 இடத்துல குத்திருக்காங்க. அதனால அவங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. ஆபரேஷன் முடிஞ்சு ஒரு 6 hours கழிச்சு தான் எதையுமே சொல்ல முடியும். ஓகே ஓகே ஓகே, சாரி. விக்ரம், பயப்படாதடா. இனி அவக்கு ஒண்ணு ஆகாதுப்பா. நீ என்ன பாரு, அவ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. அவ கண்டிப்பா பொழைச்சுப்பா, கண்டிப்பா பொழைச்சுப்பா. ஆமாண்ணே, நீ தைரியமா இரு. அண்ணி யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அவங்க சீக்கிரம் குணமாயிடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. நீ பயப்படாதண்ணே. இனியா பொழைச்சிருவாங்க மாப்ள. ஐயோ மாமா, மாமா மாமா நீ ஒண்ணும் பயப்படாதீங்க. இனியா ரொம்ப தைரியசாலி, நமக்கு தெரியாதா? டோன்ட் வரி, ஷீ இஸ் a strong woman. நிச்சயமா இதை கடந்து வருவா, பயப்படாதீங்க. சரி மாப்ள. அமுதா, உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? எதை செஞ்சாலும் உருப்படியா செய்ய மாட்டியா? ஒரு தப்பை செஞ்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு என்னையும் அசிங்கப்பட வச்சிட்டியே. ஒரு தடவை தப்பு பண்ணியாச்சுன்னா அடுத்த தடவை தப்பு பண்ணும்போது சுதாரிப்பா பண்ண வேண்டாமா? யாரு என்னன்னு தெரியாம ஒரு பொம்பளை கான்ஸ்டபிள்ட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கியே. நான் தான் உனக்கு தெளிவா சொல்லி அனுப்பினேன்ல, அப்புறம் என்ன வந்துச்சு உனக்கு? வந்தவகிட்ட வேற ஏதாவது புத்திசாலித்தனமா சொல்லி திருப்பி அனுப்பாம நீ அசிங்கப்பட்டு நின்னது இல்லாம என்னையும் கேவலப்படுத்திட்டியே. ச்சே, அவ போலீஸ்காரின்னு எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன ஜோசியமா பார்த்தேன்? அப்பா, அவ கொடுத்த அடியில தான் ஓ போலீஸ்னு எனக்கு புரிஞ்சுது. ஐயோ, என்ன அடி! உன்னை நம்பணும் பாரு, என்ன சொல்லணும்? சரி விடுன்னு. அதான் ஆள் ஆளுக்கு என்ன திட்டு தீத்துட்டாங்கல்ல, இதுல நீ வேற திட்டு. அந்த போலீஸ் மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து பிளட் கொடுக்கலனா இந்நேரம் அந்த இனியா போய் சேர்ந்திருப்பா. எல்லாம் நம்ம கெட்ட நேரம். அண்ணே, அந்த இனியாக்கு இன்னும் கெட்ட நேரம் முடியலன்னு பாத்துட்டே இரு. அவ கண்டிப்பா பொழைக்க மாட்டான். வலிக்குது. ஐயோ, வலிக்குது. மெதுவாயிடுங்க விக்ரம் சார், வலிக்குதுல்ல. ஏய், வெறும் வார்ம் அப் தான் இது. நீங்க பெரிய போலீஸ் ஆபீசரு, கரடு முரடான ஆளு. நான் என்ன அப்படியா? ஐயோ, உடைச்சா உடைஞ்சிடுற வாழைத்தண்டு மாதிரி மென்மையான பொண்ணு. கடவுளே. அதனால அக்யூஸ்ட ஹேண்டில் பண்ற மாதிரிலாம் பண்ணாம ஸ்மூத்தா பண்ணுங்க. எப்படி எப்படி? நான் போலீஸ்காரன், அதனால ரஃப் அண்ட் டஃப். மேடம் மட்டும் குழந்தை மாதிரி மென்மையானவங்களா? இந்த செல்ஃப் பில்டப் ரொம்ப நல்லா இருக்கு. யூனிஃபார்ம்லாம் கஷ்டப்பட்டு அயன் பண்ணி வச்சிருக்கியே, கையெல்லாம் வலிக்குமே அப்படின்னு போனா போட்டோன்னு சொடக்கு எடுத்து விட்டா அதை அப்ரிஷியேட் பண்ணாம குறை சொல்றியா நீ? சரி ஓகே, அப்ப அவ்வளவுதான். சும்மா விளையாட்டுக்கு சொன்னா சோறு கோச்சுப்பீங்களோ? நல்லாதான் இருந்தது. இந்த கைக்கு எடுத்து விடுங்க. அப்படி வா வழிக்கு. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.